வெல்கம் டு மை சேனல் குக் அண்ட் கல்டிவேட். இன்னைக்கு நம்ம பேபி பொட்டேட்டோ வித் சோயா கிரேவி தான் செய்ய போகிறோம். பேபி பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வெந்நீரில் ரெண்டு சோயாவை நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாம். சோயா கம்மியாக இருந்தாலே போதுங்க. இப்போது ஒரே ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுப்போம். ஒரு சின்ன பாத்திரத்தில் கெட்டியான தயிர், புளிப்பே இல்லாத தயிர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக காரத்தூள், இந்த டிஷ் செய்யறதுக்கு தேவையான காரத்தூள் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கரம் மசாலா கம்மியாகவே போட்டுக்கோங்க, இல்லைன்னா நெஞ்சரிச்சல் வந்துடும். அதனால சும்மா வாசனைக்காக கரம் மசாலா, தேவைக்கு ஏற்ப உப்பு. இப்போ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி கலக்கி நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கலக்கணும். அந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க ஸ்பூனால். இப்போ ஒரு வானலி எடுத்துப்போம். அதில் எண்ணெயை விட்டுட்டு சீரகம், ஜீரண சக்திக்காக சீரகம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, இவங்க எல்லாரும் புரிஞ்சு வந்த பிறகு நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாயம் போட்டு நல்லா ஒரு வதக்குன்னு வதக்கிடுவோம். வெங்காயம் வதங்குற பொழுது இந்த வெங்காய கலவையோடையே நல்லா வெந்நீரில் ஊறின சோயாவை புழிஞ்சு போட்டு அவங்களையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம தயிர்ல கலவை ரெடி பண்ணிருக்கோங்களா, அவங்கள இவங்களோட சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி அந்த தயிர்ல லைட்டா ஒரு 2 நிமிஷம் பெரட்டினா போதும். லைட்டா அதுல இருந்து வெண்ணெயில இருந்து எல்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அங்க பாருங்க வெண்ணெயில இருந்து எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம பேபி பொட்டேட்டோவை ஆட் பண்ணணும். பேபி பொட்டேட்டோ ஆட் பண்ணி அவங்கள நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த தயிர் பாத்திரத்தையும் அலம்பி விட்டுடலாம். நமக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அலம்பி விட்டுடலாம். இப்போ நான் இந்த கிரேவியோட நான் பக்கோடா சேர்த்துருக்கேன். இந்த பக்கோடா நான் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா, அது கொதிக்கிற பொழுது அந்த பக்கோடா ஊறி சாஃப்டாக அது வடக்கறி ஒரு டேஸ்ட் தன்னால் வர மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்கும். அதனால இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா பக்கோடா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நல்லா கொதி வந்த பிறகு நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்க குடமிளகாயை சின்ன பீஸாக நறுக்கி நான் போட்டுடுறேன். அந்த குடமிளகாயும் ஒரு 2 செகண்ட் நல்லா கொதிக்கிட்டோம், இறக்குற பொழுது போடுங்க. இப்போ இந்த கிரேவியை இப்படியேவும் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லையா கொஞ்சம் திக்காக எனக்கு வேணும்னா லைட்டாக மாவு கரைச்சி விட்டு அரிசி மாவோ இல்லை கார்ன் மாவோ கரைச்சி விட்டுடலாம். இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லியை போட்டு நல்லா ஒரு கொதி விடுங்க. சூப்பரான டேஸ்டியான பேபி பொட்டேட்டோ கிரேவி ஃபார் சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.